என்னென்ன மாதிரியான பூஜைகள் அங்க நடக்கும். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ராயல் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹி ஸ்நானம். அகோரிகள் சாதுக்கள் புனித நீராடுவதை தாங்க குறிக்குது. இது இந்த நீராடும் நிகழ்வு மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் அதிகாலையில் நடைபெறுங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியறது தான் சஹி ஸ்நானம் நடைபெற டேட்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹோலி டிப் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுமக்களான நம்ம போய் நீராடுவது தாங்க இதை குறிக்குது. எல்லா டேட்ஸ்லயுமே நம்ம வந்து புனித நீராடலாம். ஆனா சஹிசானம் இருக்கிற டேட்ஸ்ல அகோரிகள் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களான நம்மளை வந்து நீராட அலோவ் பண்ணுவாங்க. மூணாவது வந்து லைட்னிங் தியா, அதாவது கங்கையில தீபம் ஏற்றி வழிபடுதலுங்க. நாலாவது பிண்டதானம், முன்னோர்களை வேண்டி பிண்டதானம் செய்வது. அஞ்சாவது கங்கை ஆராத்தி, கங்கை நதிக்கரையில ஆராத்திகள் நடைபெறும், அதுல மறக்காம கலந்துக்கோங்க. ஆறாவது யாக்னாஸ் அண்ட் ஹோமாஸ், இது ஒரு ஹோம வழிபாடு. நீங்க ஏதாவது ஹோமங்கள் வளர்த்த விரும்புனீங்கன்னா அங்க இருக்கிற குருக்கள் கிட்ட கேட்டு உங்களோட வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஹோமம் வளர்த்திக்கலாம். ஸோ நீங்க பிளான் பண்ணும் போது இதுல எந்த வழிபாடுல ஈடுபடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கேம்பில் வசந்த பஞ்சமி முன்னிட்டு காலைல சாய் சேவா போயிட்டுருக்கு. சாய் மற்றும் பாலக் பக்கோடா போட்டுட்ருக்கோம்.